தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வங்கி மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களில் இருக்கிற நகை கடன்களுக்கு புதிய வரைவு விதிகளை வெளியிட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. குறிப்பாக வங்கிகள் ஏற்கனவே ஒரு விதியை அமல்படுத்தியிருந்தார்கள். அதாவது முழுவதுமாக அந்த நகை வைத்திருக்கிற நகையை மீட்டு மீண்டும் தான் வைக்க வேண்டும், ஒரு ஆண்டுக்கு பிறகு அதை நீடிப்பு செய்ய முடியாது என்கிற ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. அதற்கு பிறகு 9 விதிகளை கொண்ட வரைவு விதிகளை வெளியிட்டிருப்பதாக கூறுகிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட அந்த வரைவு விதிகள் என்பது ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதுதான் என்கிற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு கருத்து தெரிவித்திருக்கிற RBI ஆனது நகை கடன்களில் ஏற்படுகிற முறைகேடுகளை தவிர்ப்பதற்காகவே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக கூறினாலும் நுகர்வோர்கள் இது மேலும் சிரமத்துக்கு உள்ளாக்குகிறது. குறிப்பாக ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் நிதி சுமையை மேலும் கூட்டுகிறது என்கிற வாதத்தை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக இந்த விதிகளுக்கு பிறகு ஏற்பட போகிற மாற்றங்கள் என்ன, இந்த வரைவு விதிகள் என்ன, இதனால் பாதிக்கப்பட போவது யார், உண்மையாகவே இந்த விதிகள் என்ன சொல்கிறது என்பது குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. நகைக்கடன் விதி மாற்றம் கெடுபிடியா புரளியா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். மற்றும் நகை தொழிலாளர் திரு மா ராஜமாணிக்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ரவிசங்கர் சார், இந்த வரைவு விதிகள் என்ன சார் சொல்லுது? 9 விதிகள், இது எப்பொழுது வெளிவந்தது? இது பரபரப்பாக இப்போ பேசுகிறாங்க, உண்மையாகவே அது என்ன விதிகள் எப்போ வந்தது? இது இப்போ தான் சார் லாஸ்ட் இந்த மந்தில் ஏப்ரல் 21 இல்லை அதுக்கு முன்னாடி வந்திருக்கு 9 விதிகள். இந்த பொதுவாக 9 விதிகள் நான் சொல்கிறேன் இப்போ என்னென்னு. ஆனால் இந்த 9 விதிகளை பற்றி பேசும்பொழுது பொதுவாக இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாமானிய மக்கள் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க இந்த விதிகள் அது இதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் முழு விதிகளையும் பார்த்தேன். உங்களுக்கு இப்போ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மொத்தம் 9 விதிகள். முதல் விதி அவங்க என்ன சொல்கிறாங்க, லோன் டு வேல்யூ, அதாவது உங்களுடைய வேல்யூ, நகை கடனுக்கு போகும்போது வேல்யூ, இந்த கடனை நகையை கொடுக்குறீங்க, அந்த நகையோட வேல்யூ எவ்வளவு, அதில் 75% தான் லோன் கொடுக்கப்படும். நகையோட வேல்யூ 1,00,000 ரூபாய் அப்படின்னா 75,000 தான் கொடுக்கப்படும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஈவன் டியூரிங் கொரோனா பீரியடில் அந்த சமயத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி 80% கொடுத்துருந்தாங்க. இப்போ பழையபடி அக்ரிகல்ச்சர் லோன், நான் அக்ரிகல்ச்சர் லோனுக்கு 75நாங்க. இப்போ எல்லாத்துக்குமே சேர்த்து 75% தான் அப்படின்னு. இல்லை 2 இது இருக்குது. ஒன்று கடனை வாங்கி மந்த்லி இந்த EMI மாதிரி ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ், வெஹிக்கிள் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், அதுக்கெல்லாம் கட்டுற மாதிரி இதுக்கும் நீங்கள் கட்டலாம். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் 1,00,000 ரூபாய் 10,000 ரூபாய் வேல்யூ அப்படின்னா 7,500 ரூபாய், 75% உடனே கொடுத்துருவாங்க. வேறு இதுலேயே 12 மாதத்துக்கு புல்லட் லோன் அப்படின்னு இருக்குது. அதாவது ஒரே சமயத்தில் மாதம்லாம் வட்டி இதெல்லாம் கட்டுறதில்ல, அட் அ டைம். முன்னாடி உங்ககிட்ட பேசிய பரவர் எனக்கு அதுதாங்க சௌரியமாக இருக்கும், ஒரே இதில் பே பண்ணுவேன் அப்படி. அவனுக்கு 12 மந்த்ஸ் கொடுக்குறாங்க. 12 மந்த்ஸ் முடிஞ்சு அவன் கட்டணும். அப்போ என்ன பண்ணுறான், அவனுக்கு லோன் கொடுக்கும்பொழுது நீங்கள் 75% ப்ளஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் தட் பீரியட், எவ்வளோ பீரியடுக்கு அப்புறம் கட்ட அந்த இதையும் கழிச்சுட்டு மீதி தான் கொடுக்குறாங்க. இது புல்லட் இருக்குது. ரெண்டாவது இது பார்க்கும்பொழுது இதனால் எந்த விதத்தில் சாமானியர்கள் ஏற்கனவே இருக்கிறது தான் இதுவும். ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பாரோவர்ஸ், கடன் யார் வாங்குகிறாங்களோ அவங்க இந்த நகை என்னுடையது தான் அப்படின்னு தன்னுடைய ஓனர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அப்புறம் என்ன போட்டிருக்காங்க இதில், இல்லை ஓனர்ஷிப்னால் சிலது பரம்பரையாக வந்திருக்கும், சிலது இந்த வீட்டில் கல்யாணம் ஆகும்போது கொடுத்துருப்பாங்க, சிலது அம்மாது பையனுக்கு பொண்ணுக்குன்னு போகும், ஆர் சிலர் வீட்டில் பில் இருக்காது,
வாங்கியிருப்பாங்க, பில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்ல, டிக்ளரேஷன் கொடுங்க. யார் வந்து அடகு வைக்க போகிறீங்களோ அந்த டிக்ளரேஷன், இது வந்து என்னுடைய இது தான், இது எந்த விதத்திலும் திருட்டு சம்பந்தம், சிலதெல்லாம் அந்த மாதிரிலாம் வரும், அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு. அப்போ வேர்டிங் என்ன இருக்கும் அதையெல்லாம் இப்போ பேங்க்கில் உட்காந்து ஆர்பிஐ டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் எழுதிட்டு இருக்கணும், ஒன்றும் கிடையாது. டாக்குமெண்ட் பண்ணி முடிச்சாச்சுன்னா அந்த ஃபார்மை கொடுத்துருவாங்க. அந்த ஃபார்மில் நீங்கள் கையெழுத்து போட வேண்டியது தான், படித்து பார்த்து. மூணாவதாக சொல்கிறது, பாரோவர் டு கெட், பாரோவர் அடகு வச்சதுக்கப்புறம் பேங்க்லேருந்து கோல்டு பியூரிட்டி சர்டிஃபிகேட்டு இவங்களுக்கு கொடுப்பாங்க. இது மூணாவது ரூல். என்ன கோல்டு பியூரிட்டி சர்டிஃபிகேட்? நீங்கள் இது வந்து பழைய இதெல்லாம் சிலதெல்லாம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னால், லோனு வைப்பாங்க, வைக்கும்பொழுது அப்ரைசர்னு ஒருத்தர் பேங்க்கில் அந்த பிரான்ச்சில் இருப்பார். ஏன்னா மேனேஜருக்கோ லோன் ஆஃபீஸருக்கோ இந்த இது தெரியாது. இதை பார்த்த உடனே 22 கேரட்டா 18 கேரட்டா தங்க நகையா இல்லை இதுவாக தெரியாது. ஸோ அப்ரைசர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இது நல்ல இது தான் அப்படிம்பார். ஸோ அந்த மாதிரி இதில் இவங்க என்ன சிலர் பின்னாடி வந்துட்டு ஆக்சுவலி ஒரு 18 கேரட் இல்லை 19 இருக்கலாம், பின்னாடி வந்துட்டு கொடுக்கும்போது இல்லை நான் 22 கேரட் கொடுத்தேன், இது மாறி எடுத்துன்னு சில கேஸ்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த பக்கம் தப்பாக அந்த பக்கம் தப்பாக தெரியாது. அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அடகு வச்ச உடனே பேங்க்கில் அந்த மேனேஜர் அவங்க பேங்க் லெட்டர் ஹெட்டில், அவங்க ஹெட்டில் அதில் வந்து ஒரு இது ரெடி பண்ணணும். என்ன நகை வச்சிங்க, டீட்டெயில்ஸ் ஆஃப் தி இது, என்னென்ன ஜுவல்ஸு, கல் இருக்கா இல்லையா, வெயிட் எவ்வளோ இருந்தது, இந்த கல்லுக்கெல்லாம் தள்ளிந்து போக நெட் வெயிட் எவ்வளோ இருந்தது, என்ன வெயிட்டு, பியூரிட்டி என்ன, 18 கேரட்டா 19 கேரட்டா, ஆர் மல்டிபிள் ஆர்னமெண்ட்ஸாக இருந்தால் ஒன்று 18 இருக்கும் ஒன்று 19, ஃபுல் டீட்டெயில், நெட் வேல்யூ எவ்வளவு, இதெல்லாம் போட்டு அந்த இதுக்கு பியூரிட்டி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறாங்க. இது 2 காப்பீஸ். ஒரு ரெண்டுத்துலையுமே நீங்கள் வந்து பாரோவரும் கையெழுத்து போடுவார், மேனேஜரும் கையெழுத்து போடுவார், ஆர் அந்த லோன் ஆஃபீஸர் போட்டு ஒரு காப்பி நீங்கள் வச்சுங்க. பாரோவர் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுத்தாச்சு, இது எங்களுக்கு பேங்க்குக்கு. இது வந்து இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமானியருக்கு எந்த விதத்திலும் இன்கன்வீனியன்ஸ் கிடையாது. நாலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, என்னென்ன டைப் ஆஃப் லோன்ஸு இதுக்கு வந்து ஆர்னமெண்ட்ஸுக்கு லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, முந்தியெல்லாம் வந்து கோல்டு பாரெல்லாம் கூட இருந்து, ஆனால் இப்போ வந்து அந்த பாரெல்லாம் சேர்த்துக்கிறது இல்லை, காயின்ஸும் சேர்த்துக்கிறது இல்லை. காயின்ஸ் உண்டு, பார் இதெல்லாம் கிடையாது, புல்லியன்ஸ் சொன்னாங்க, அந்த பார் கிடையாது, ஆனால் காயின்ஸ் உண்டு. தென் காயின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பேங்க் இஷ்யூ பண்ண காயினாக இருக்கும், அந்த பர்டிகுலர் பேங்க் இஷ்யூ பண்ண காயின் அப்படிங்கிற ஒரு இல்லை கிடையாது, வாதங்கள் வைக்கப்படுகிறது. கிடையாது கிடையாது, பேங்க் இஷ்யூ பண்ண காயினாக இருக்கணும். இன்றைக்கி காயின்ஸ் நிறைய பேர் நிறைய இஷ்யூ பண்ணுறாங்க, பேங்க் இஷ்யூ பண்ண காயினாக இருக்கணும். ரெண்டாவது கோல்டு ஜுவல்லரி ஓகே, தென் கோல்டு ஆர்னமெண்ட்ஸும் ஓகே. ஓகே, ஆனால் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்னு வரும்பொழுது இவங்க சொல்கிறாங்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு 1 கிலோ வெயிட்டு தான் அலவுடு அப்படிங்கிறாங்க. அதனால் அதையும் நம்ம பார்த்துக்கணும், மேக்ஸிமம் 1 கிலோ ஆகிட்டு தான். இது ஒரு 4வது ரூலு. 5வது ரூல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து அதுதான் இந்த இது நான் எவ்வளோ இது என்னன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ நீங்கள் இந்த லோனை பற்றி ஃபுல் டீட்டெயில், அதாவது இது ஆக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, எப்படி பண்ண போகிறோம், நாளைக்கு இது எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ பீரியடுக்கு இந்த லோன் கொடுக்குறோம், எப்படி நீங்கள் கட்டி முடிக்கணும், இது கட்டி முடிக்க தவறிவிட்டால் ஆக்ஷன்னு போகும்பொழுது ஆக்ஷன் என்ன ப்ராசஸ், என்ன ப்ரொசீஜர் என்ன, அந்த ஆக்ஷனில் எப்படி பண்ண போகிறோம், ஆக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்போமா மாட்டோமா, எப்போ ஆக்ஷன் எடுப்போம், ஆக்ஷன் ஏலத்தில் போடுவோம், இந்த ஃபுல் டீட்டெயிலும் பற்றி இவங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு இதுவும் ஏற்கனவே இருக்கிற ஒன்று தானே சார்? ஆமாம், இதை ஆமாம், இது வந்து அந்த மாதிரி. அப்போ வந்து இந்த டீட்டெயிலெலாம் வந்து செப்பரேட்டாக டாக்குமெண்ட் பண்ணி லோன் அக்ரிமெண்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிற விதிகளை ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுக்குறாங்க, அவ்வளோதான் நம்ம இதை புரிஞ்சுக்கலாமா? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. அதை தவிர லோன் முடிந்திருத்து அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க, ஜுவல்ஸு கொடுக்கணும். பொதுவாக ரூரல் பிரான்ச் அங்கெல்லாம் பார்த்தா அந்த பிரான்ச்சுக்குள்ளேயே பெரிய சேஃப் இருக்கும், அதில் கொடுத்துருவாங்க. மற்ற இடம் பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாம் போனால் அவ்வளோத்தையும் வைக்கிறதுக்கு சேஃப் இருக்காது, சென்ட்ரலைஸ்ட் ஏரியாவில் வைப்பாங்க. ஸோ நீ கட்டி முடிச்சிட்டிங்களா, ரூரல் பிரான்ச் எல்லாம் போனீங்கன்னு வச்சுங்க, உடனே எங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னா கொடுத்துரும். இருப்பா சேஃப்குள்ளே போயிட்டு டியூவல் கஸ்டடி எடுத்து கொடுக்கும், மேனேஜரும் அக்கௌண்ட்டும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பெரிய இதெல்லாம் இல்லைங்க, முடிச்சிட்டிங்களா, நாங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு எழுதணும்,
ஆர் ஜோனல் ஆஃபீஸ்க்கு சொல்லணும். அங்கே வந்து சென்ட்ரலைஸ் பிளேஸு பெரிய சேஃப் இருக்கும், அவங்களுக்கு சொல்லி அவங்க கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு ஆர்பிஐ என்ன சொல்லிட்டோம், அதிகபட்சம் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை தவிர அப்படி கொடுக்க தவறிவிட்டால் ஒவ்வொரு நாள் டிலேக்கும் பேங்க்கு வந்து பாரோவருக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கோம். எல்லாமே இருக்குது. இருந்தாலும் சாமானியர்கள்னு பார்க்குறச்ச அவங்களுக்கு என்ன ஒரு இது வருதுன்னா, முன்னாடி லோன் முடித்ததுக்கப்புறம் இப்போ பொதுவாக வந்த பிரான்ச்சஸ்லாம் நீங்கள் பண்ணி வச்சுங்க சார், ஒரு ஃபார்மர்ஸ் வராங்க, விவசாயிகள். ஏன்னா நானே வந்து மேனேஜராக இருக்கும்போதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதாவது 7000 ரூபாய் லோன் வாங்கியிருப்பான், கட்டி முடிக்கிறச்ச ஃபுல் பணமும் இருக்காது கட்டுறதுக்கு. சார் எனக்கு வந்து அதில் 20,000 ரூபாய் ஒர்த்து சார், 7,000 தான் வாங்கியிருக்கேன், இன்றைக்கி இன்னொரு 10,000 கொடுங்க அப்படிங்கிறச்ச, இப்போ என்னன்னால் நீ அதை கட்டி முடிக்கணும். கட்டி முடித்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் எடுத்து புது லோன்னா அன்றைக்கி என்ன பண்ணுவோம், அப்போ தான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம். இல்லைப்பா ஓகேப்பா மறுபடியும் அந்த இதை நான் எடுத்து வச்சு எல்லாத்தையும் இவருக்கு புது லோன் போடுவோம், 12,000 ரூபாய்க்கு 7,000 ப்ளஸ் வட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மீதி பணத்தை கையில் கொடுத்துருவோம். ஸோ இப்போ புது லோன் 12,000 ரூபாய்க்கு இப்போ இருக்கிற இதில் அந்த இது பண்ண முடியாது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். ராஜமாணிக்கம் சார், இப்போ ரவிசங்கர் சார் சொன்னதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற விதிகள் தான் அது வந்து டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க, இது எந்த விதிகளும் புதிய விதிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. இன்னும் கூடுதலாகவே அவர் சொல்கிறாரு, பியூரிட்டி சர்டிஃபிகேட்டு முதற்கொண்டு பேங்க்கே அவங்களுக்கு கொடுக்கும், அப்படிங்கிற பட்சத்தில் வாடிக்கையாளருக்கு பயனாக தானே இருக்கும் அப்படின்றாரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, இதில் எதுவும் சிக்கல்கள் இருக்கிறதா? சார் 5 விதிகள் வந்து மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய விதிகள் சார். 5 விதிகள் வந்து மக்களை பாதிக்கக்கூடிய விதிகளா தானே சார் இருக்குது. என்ன விதிகள் பாதிக்குது சார், என்ன மாதிரியா பாதிக்குது, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி வந்து இப்போ புதிய கட்டுப்பாடுல வந்து 22 கேரட் நகைகள் மட்டும்தான் அடமானம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து ஒரு விதிகளை சொல்லியிருக்கு. 22 கேரட் நகைகள் மட்டும்தான் வாங்கணும், பழைய நகைகள் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதியை சொல்லியிருக்கு. இல்ல பழைய நகைகளை வாங்கக்கூடாதுங்கிற விதி இருக்கிற மாதிரி தெரியலையே சார். 22 கேரட்டுக்கு 18 கேரட் கூட வாங்கலாம், லோன் கொடுப்போம். ஆனால் இந்த புதிய விதிகளில் நம்ம நிறைய செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கிற விஷயங்களும் சரி, நிறைய இடங்களையும் 22 கேரட்டிற்கு கீழாக இருக்கிற நகைகள் கடன் தரப்படாதுன்னு இருக்கு. அதே மாதிரி 24 கேரட்டுகள் இருந்தாலும் கூட 22 கேரட் விலைக்குத்தான் தரப்படும் அப்படிங்கிற ஒரு 24 கேரட் அவர் சொல்றாரு. இல்ல அதுக்கு நான் சொல்லிடுறேன், இப்பயே சொல்லிடலாமா? இல்ல அவர் பேசி முடிச்சுட்டு அவர் பேச, அதை நோட் பண்ணிக்கங்க அது மட்டும். சரி, அதனால 22 ஏற்கனவே ஒரு 80 டச் உள்ள நகை, 70 டச் உள்ள நகை கூட இதுக்கு முன்னால வந்து பேங்க்ல நீங்க அடை வைக்கலாம். அது நகை மதிப்பீட்டாளர் வந்து அதுக்கு தரம் கொடுத்துட்டாங்கனாலே நம்ம அந்த நகையை வந்து அடமானம் வச்சிருக்கலாம். ஆனால் எல்லா இடங்கள்லயும் விவசாயிகளுக்கு ஒரு பெரும் முதலீடா இன்னைக்கு தங்க நகை தான் இருக்கு. ஏன்னா ஒரு விவசாயத்துல கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை எடுத்து அவங்க மறுதுமே நகை தான் வாங்குறாங்க. ஏன் நகை வாங்குறாங்கன்னா, அந்த விவசாய காலத்துல வந்து பேங்க்ல அடை வச்சு விவசாய செலவை நம்ம பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற ஆதாரமா உள்ள பொருளாதார நிலை தங்கத்தின் மேலும் தான் இருக்கு. அதனால நகை தொழிலாளரும் நகை கடைகளுக்கும் அந்த விற்பனை ஆகுது. ஆனால் ரிசர்வ் பேங்க் கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு கட்டுப்பாடுகளும் நகை வியாபாரத்தையும் நகை தொழிலாளர்களையும் பாதிக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அடமானம் வைக்கக்கூடிய நகைகளுக்கு ரசீது வாங்கணும்னா நம்ம பாட்டி காலத்திலயோ தாத்தா காலத்திலயோ இல்ல அப்பா எடுத்து வச்சிருந்த நகைகள்லயோ அந்த ரசீது யாரும் இன்ன வரைக்கும் பத்திரப்படுத்த மாட்டாங்க. இல்ல அதற்கு தான் முதல் சார் ராஜமாணிக்கம் சார், அதற்கு தான் ரவிசங்கர் சார் ஏற்கனவே அதற்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. ரசீதோ அதற்கான ஆவணங்களோ இல்லாத பட்சத்தில் அங்கே பேங்க்ல கொடுக்குற ஃபார்ம்ல ஃபில் பண்ணி படிச்சு பார்த்து சைன் பண்ணால் அது போதுமானதாக இருக்கிறதுன்னு தானே ஆர்பிஐ சொல்லியிருக்கு. அப்போ அது நமக்கு அதுல எந்த மக்களுக்கு பாதிப்புகள் இல்லை இல்லையா? நடைமுறைக்கு வரும்போது அந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்பொழுது வங்கி மேலாளர் என்ன நடைமுறை இது சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது அது நகை மதிப்பீட்டாளர் அந்த கருத்தை கையெழுத்து எடுப்பாங்க. இந்த ஆப்ஷன் வேற ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அதனால அந்த கட்டுப்பாடை வந்து அவங்க எங்களை சொல்லுற கட்டுப்பாடு படிதான் நாங்க நகையை வாங்குவோம்னு சொல்லிட்டாங்கன்னா
அவங்க ரசீது எங்க போய் சார் தேட முடியும்? இல்ல அந்த கட்டுப்பாடுகள்லே அந்த கண்டிப்பாக அது இல்லை. செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிற அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை சைன் பண்ணி கொடுத்தா போதுங்கிறாரே சார். அதுதான் ஆர்பிஐ சொல்லியிருக்குன்னா ஆர்பிஐ சொல்லியிருக்கிறதால. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய பழைய நகைகளை வந்து இன்னைக்கு வாங்கிட்டு இருந்தவங்க இப்ப தடுக்காங்கல்ல. இப்போ அந்த மாதிரி இல்லை. அது கண்டிப்பா அது நடைமுறையில அப்படிதான் சார் வரும். இல்ல பழைய நகைகள் இல்ல ராஜமாணிக்கம் சார், பழைய நகைகள்ல வந்து எடுக்க மாட்டோம்னு எந்த இடத்துலயும் குறிப்பிட்ட மாதிரி தெரியலையே சார். இல்ல சார், விதியில இருக்கு. நான் இப்போ பார்த்துட்டு தான் சொல்றேன். சார் என்ன சொல்றாங்கன்னு நீங்க அவங்களுக்கு தெரியும். 916 22 கேரட் தங்க நகைகள் மட்டும் தான் வாங்குவோம்னு இருக்கு இப்போ. இல்ல சார், தொடர்ந்து பேசுவோம் சார். இப்போ அந்த 22 கேரட், ஸோ 22 கேரட் 18 கேரட் நகையை கூட அடமானம் வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 கிராம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 10 கிராம் 18 கேரட் தங்கம். ஓகே, லெட்டஸ் ஒரு கிராம் வந்து 18 கேரட், ஒரு கிராம் வந்து 7,000 ரூபாய் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ 10 கிராமுக்கு இஸ் ஈக்குவல் டு 70,000 ரூபாய். ஓகேவா? 10 கிராம் ஈக்குவல் டு 70,000 ரூபாய். இப்போ இதில் வந்து 22 கேரட் ஒரு கிராம் எவ்வளவு அப்படின்னு பார்த்து லெட்டஸ் 8,000ன்னு வச்சுங்க. அப்போ அந்த 70,000 டிவைட் பை 8,000 எவ்வளோன்னு பார்த்தால் ஒரு 8.3 8.7 வந்தால், அப்போ நீங்கள் கொடுக்குற அந்த 10 கிராம் 18 கேரட் நகை இஸ் ஈக்குவலன் டு 8.7 கிராம் ஆஃப் 22 கேரட். நான் சொல்ல புரியுதா? ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்த 10 கிராம் அப்படின்னு எடுத்துக்காம 8.7 கிராம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்து அதை வந்து 22 கேரட் ஒரு இதுக்கு 8,000 ரூபான்னா 8.7க்கு அதனுடைய வேல்யூ எவ்வளவு? 8,000 ரூபாய். என்ன அதில் 75%. அதனால் எந்த இடத்துலையுமே 22 கேரட்டு தான் லோன் கொடுக்கப்படும். 18 கேரட் 18 கேரட்டுக்கு கீழே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் 18 19 20க்கு கண்டிப்பாக உண்டு. இது ஒன்று. பழைய நகை வாங்க மாட்டார்கள். பழைய நகைங்கிறதே ஒன்றும் இல்லைங்க, எந்த நகையாக இருந்தாலுமே. ஸோ இன்றைக்கே நீங்கள் போய் ஒரு பழைய நகையை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, பழைய நகரில் இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு மீதி எவ்வளோ இருக்குது அதை வெயிட்டு போட்டுப்பாங்க. ஆனால் எல்லா வலைதளங்கள்லையும் நியூஸ் பேப்பர்லேயும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க, 22 கேரட் அல்லது அதற்கு மேற்பட்ட தூய்மையுடன் இருக்கும் நகைகள் மட்டுமே நகைக்கடை வழங்க தகுதியானவை அப்படிங்கிறது தான் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இருக்கட்டும், நான் ஒரு பேங்கராக இருந்ததுனால ஆர்பிஐ இதை படித்து பார்த்துட்டு அதனால் அப்படியே சொல்கிறேன். அதுக்கு உதாரணமும் கொடுத்தேன். 18 கேரட் கொடுக்குறீங்களா கொடுங்க. அதை வந்து அப்போ இந்த தகவல் என்பது புரளி நம்ம எடுத்துக்கலாமா? மேபி தவறாக புரளின்னு இல்லாமல் தவறாக சித்தரித்திருக்கிறார்கள், அவ்வளோதான். இன்டர்பிரட்டேஷன் தப்பு கண்டிப்பாக. 19 கேரட்டு 22 கேரட்டுக்கு ஈக்குவலாக அது என்ன வெயிட் வரும்? 10 கிராம், அது முன்னாடி சொல்லிட்டேன். அது எப்படி கன்வெர்ட் பண்ணி 22 கிராமுக்கு ஈக்குவலாக எவ்வளோ கிராம் அப்படின்னு பார்த்து அதை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும்பொழுது சொன்னேன் இல்லையா, அதில் 18 கிராம் அது இவ்வளோ வெயிட்டு அதை தான் கொடுப்பாங்க நீங்கள் கொடுத்தது. யா சார், அதை தாண்டி முக்கியமான கேள்விகள், ஏற்கனவே வந்த விதியாக இருந்தால் கூட இப்பயும் அந்த விதியை தான் மக்கள் ரொம்ப பாதிக்குதா சொல்கிறாங்க. அதாவது ஒரு நகைக்கடன் ஏற்கனவே எடுத்திருக்காங்கன்னா முழுவதுமாக அந்த நகைக்கடன் மீட்கப்பட்டு திருப்பி வந்து அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதனாலேயே நிறைய மக்கள் நகை வந்து அடகு கடையை நோக்கி மக்கள் பயணப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சிரமத்தை நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த விஷயத்தில் ரிசர்வ் பேங்க் இந்த கெடுபிடியான சட்டத்தை எடுத்து வந்திருக்கு? இது வந்து கண்டிப்பாக சிந்திக்கக்கூடிய ஒன்று தான் சார். அதாவது இது வந்து இந்த மாதிரி இருக்கிறச்ச நான் முன்னாடியே சொன்னேன், முந்தியெல்லாம் இருக்கும்பொழுது நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணுவோம். தான் புது லோனை போடுவோம், பழைய லோனு வட்டி எவ்வளோன்னு போயிட்டு மீதி பணத்தை கையில் கொடுப்போம். ஸோ இப்போ புது லோன் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இதை வந்து நீங்கள் டிராஃப்ட் ப்ரப்போசல் அவ்வளோதான். ஈவன் 2 நாளைக்கு முன்னாடி வைகோ அவர்கள் ராஜ்யசபாவில் பேசியிருக்கார், அவர் இதை பற்றி பேசியிருக்கார். ஸோ இது டிராஃப்ட் ப்ரப்போசலுங்கிறதுனால எல்லா ஸ்டேட்லையும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க அனைத்து ஸ்டேட்டுக்கும் போகிறதுனால எல்லா ஸ்டேட்டும் வந்து கண்டிப்பாக ரெப்ரசன்டேஷன் வரும். அந்த மாதிரி வரும்பொழுது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கவர்மெண்ட் இதை மாற்றுவாங்க.
ஏன்னால் அரசாங்கம் இருக்கிறது மக்களுக்காக, வங்கிகள் இருக்கிறது மக்களுக்காக. அதனால் ஏற்கனவே இருக்கிற லோனை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, சார் இப்போ நீங்கள் போகிறீங்க வச்சுங்க, இன்றைக்கி வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற லோன் இதில் 75,000 ரூபாய் எடுத்துக்கலாம் சார் லோனு. ஆனால் என்ன சொல்லுவான், சார் இல்லை சார் 30,000 போகும் சார். இல்லைப்பா நீ 75,000 வச்சுக்கோ, எதுக்கு நான் வட்டி கட்டணும் தேவையில்லாமல், அதனால் 30,000 போகிறோன்னு வாங்கிக்கிறேன். 30,000 வாங்கிட்டு அடுத்த 24 மாதத்துக்கு கொடுக்குறோம், 18 மாதத்துக்கு கொடுக்குறோம், அதுக்குள்ளே எனக்கு இன்னொரு 10,000 வேண்டியிருக்கு, நீ 30,000த்துக்கு கொண்டு வந்து கட்டு, வட்டியும் சேர்த்து கட்டு, அப்போ தான் பண்ண முடியும்னா நோ, அது சரியாக வராது. அதனால் கண்டிப்பாக ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்கன்னா அரசாங்கம் ஆர்பிஐக்கு போய் ஆர்பிஐ கண்டிப்பாக இதில் ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். கண்டிப்பாக சார். சார் சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே அதில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லியிருக்காரு. அதை தாண்டி நீங்கள் ஒரு முக்கியமான பிரச்சனை சொன்னீங்க, இந்த இந்த கெடுபிடியால் மக்கள் நகை வாங்குகிற திறனும் கம்மியாகும், நகை தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவார்கள், குறிப்பாக விவசாயிகள் பாதிக்கப்படுவாருங்கிறீங்க. எந்த விதத்தில் அவர்கள் பாதிக்கப்படுவார்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சார் இப்போ வந்து என்னன்னா, தமிழகம் முழுவதும் நம்ம தென் மாநிலங்கள் தான் நகையை வந்து, அது எதுக்கு அழகுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த விவசாய பணிகள்ல இருக்கவங்களுக்கு கல்வி கடன் மற்ற பிற ஒரு எந்த வேலைகளா இருந்தாலும் அதோடைய பொருளாதாரத்தை உடனே ஈட்டணும்னா அதுக்கு நம்ம வங்கிகள்ல அந்த நகைகளை வச்சு அதுக்கான பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டு நீங்க விவசாயத்துக்கு அடிப்படை தேவையே இங்க தென் மாவட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு நகை எடுப்பாங்க. எல்லாருமே நகை வியாபாரம் நம்ம தென் மாவட்டங்கள்ல எங்க பகுதிகள்ல அதிகமா இருக்கும். என்ன காரணம்னா, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உடனே கொண்டு போய் அடகு வச்சுக்கிடலாம், நம்ம பேங்க் இருக்குது, எல்லா ஊர்கள்லயும் இப்போ வங்கிகள் திறக்கப்பட்டாச்சு, இந்த பேங்க் எல்லா ஊர்ல இருக்கிறதுனால உடனே போய் அடை வைக்காங்க, முதலீடு அந்த பணத்தை வாங்குறாங்க, அன்றாட செலவுகளோ விவசாய செலவுகளோ எல்லாமே அதுல முடிஞ்சிருது. அதனால எல்லா முதலீடுகளும் தங்கத்துல வர்றதுனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய பயனா இருக்குது. இன்னைக்கு ஒரு கல்வி கடனா இருக்கட்டும், இல்ல எங்க பகுதியில பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு மூலாதாரமே இந்த நகைகளை வச்சுதான் போட்டு செலவு பண்ணுவாங்க. மறுபடியும் அதுல விளைவிக்கக்கூடிய விளைபொருள் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை எடுத்து மறுபடியும் இந்த நகையை மீட்டிக்கிடுவாங்க. ஆனால் இப்ப புதுசா வரக்கூடிய அந்த ஒரு புதிய விதியும்படி என்னன்னா, ஒரு நகைக்கடனை வந்து 1 ஆண்டுகளுக்குள்ளேயே நீங்க திரும்ப எடுத்துடணும், அந்த நகையை மீட்டுறணும்னு சொல்லி ஒரு புது சட்டம் அதுல வந்திருக்கு, இப்ப புதுசா வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொற்ப தொகைகளா கொஞ்சம் கொஞ்சமா கட்டி நகையை வந்து நம்ம மறு அடகு வச்சுக்கலாம், 1 வருஷம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, அதோடைய வட்டிகளை மட்டும் கட்டி மறு அடகு வச்சுக்கிடலாம். ஆனால் ஆர்பிஐயோடைய மற்றொரு விதி இதுக்கு முன்னால் அது வந்திருக்கு, இந்த 9 விதியில் அது இல்லை. ஆனால் அப்படி வரக்கூடிய சூழல்ல விவசாயிகள் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க ஆர்பிஐயோட இந்த விதிகளால். இந்த விதிக்காண்டி பாராளுமன்றத்துல வைகோ அவர்கள் வந்து குரல் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த சட்டங்கள் வந்து நம்ம நடைமுறை விவசாய மக்களை பெரிதும் பாதிக்கும். ஏன்னா இது விவசாய பூமி, நாங்க வாழ்ந்த பூமியில விவசாய பூமி, இதுக்கு அடிப்படை தேவைகளே பணத்துக்கு தேவை வந்து நகைகளை அட வைக்கிறதாம். அப்போ ஆர்பிஐ இந்த மாதிரி புதிய புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்ததுன்னா நம்ம மக்கள் வந்து கடுமையா பாதிக்கப்படுவாங்க. கல்வி செலவினங்களுக்கு நம்ம ஒரு அடகு வைக்கணும்னா கூட பெரிய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தா மாணவருடைய கல்வி திறமே பாதிக்கும் இதால. ஓகே சார், சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன்கள் முக்கியமாக பாதிக்கிறது இருக்கிறதுனால கூட அதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ 22 கேரட்டுக்கு இருந்தால் தான் நீங்கள் சொன்ன விளக்கத்தின்படி எடுத்துக்கிட்டால் கூட 19 கேரட்டுக்கு 22 கேரட்டை கால்குலேட் பண்ணி பண்ணுவாங்க அப்படிங்கிறீங்க. அப்படி பண்ணால் கூட 24 கேரட் பண்ணால் ஆனாலும் 22 கேரட்டுக்கு தான் நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம்னா அது எப்படி சார் சரியாக இருக்கும்? நீங்கள் 19 கேரட்டு நீங்கள் 22 கேரட்டுக்கு கால்குலேட் பண்ணிட்டீங்க, அப்போ 24ன்னா நீங்கள் அதுக்கு கால்குலேட் பண்ணில கொடுக்கணும். இது வங்கிகளுக்கு சாதகமாக பொதுமக்களுக்கு பாதகமாக இருக்கிறதான இருக்குது சார். 24 கேரட் அப்படின்னால் அது கோல்டு பாராக தான் சார் இருக்க முடியும். 24 கேரட்டில் ஆபரணங்கள் செய்ய முடியாது. 24 கேரட் தங்கம் பியூர் கோல்டு, அதனால் 24 கேரட் ஜுவல்லரி அப்படின்னு ஒன்றுமே இருக்காது. அந்த பியூர் கோல்டோட காப்பர் மிக்ஸ் பண்ணி ஒரு இதுக்கு எவ்வளோ கோல்டுக்கு எவ்வளோ காப்பர் மிக்ஸ் பண்ணுறீங்க அதுதான் கேரட்டுன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. 22 கேரட் அப்படின்னா மேபி 10 இதுக்கு ஒரு 10 கிராம் 9 கிராம் கோல்டு 1 கிராம் ஒரு 1.25 காப்பராக இருக்கலாம். இது 22 கேரட். கேரட் குறைய 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 கோல்டு குறையும், காப்பர் கான்டென்ட்ஸ் அதிகமாகும். ஆனால் 24 கேரட் நான் கொண்டு வந்திருக்கேன், ஜுவல்லரி கொண்டு வர முடியாது. அதனால் 24 கேரட் கோல்டு பாருக்கெல்லாம் இந்த இதில் லோனு கிடையாது.
ஸோ ஒன்லி ஜுவல்லரி ஆர்னமெண்ட்ஸ் அதுதான். அந்த மாதிரி காயின்ஸ் உண்டு. காயின்ஸ் ஒரு இண்டிவிஜுவலுக்கு அதிகபட்சம் 50 கிராம் காயின்ஸ் தான் அலௌடு. அதுக்கு தான் லோன் கொடுப்போம். இந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்னு வரும்பொழுது மேக்ஸிமம் ஒரு இண்டிவிஜுவலுக்கு 1 கிலோ. ஆனால் கோல்டு காயினுமே குறிப்பிட்ட காயின்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு இஃப் அண்ட் பட் வச்சுருக்காங்க. குறிப்பிட்ட காயின்னு சொல்லவில்லை. காயின்ஸ் இஷ்யூடு பை தி பேங்க்ஸ். கனரா பேங்க் இல்லை எந்த இதுவா ஐசிஐசிஐ பேங்க் இந்த காயின்ல இஷ்யூ பண்ணுறாங்க. ஆமாம். இப்போ காயின்கள் வந்து பேங்க்கில் இஷ்யூ பண்ண காயின் மட்டும் சொல்கிறீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் திருமணங்களில் அந்த கால் காசு கொடுக்கறது அப்படிங்கிற அரை காசு கொடுக்கறதுங்கிற ஒரு பழக்கங்கள்லாம் இருக்குது. அதுவும் இங்கே நகைகளாக தான் சேமிப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த காயினுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப அப்போ அந்த காயின்கள் வந்து ஒரு திருமணத்திற்கு பிறகோ ஒரு காது குத்துக்கு பிறகோ நிறைய ஒரு 2 சவரன் 3 சவரன் வரும். அந்த நகைகளை வச்சு அவங்களுக்கு ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. அப்படி வரும்போது ஏன் அதற்கு கட்டுப்பாடு? பொதுவாகவே இந்த காயின் தங்க நகைகள் என்றால் தங்கம் தானே சார், நீங்கள் அதுதானே கால்குலேட் பண்ணணும். கண்டிப்பாக இல்லை அதாவது காயின்ஸ்னு வரைச்ச பேங்க் இஷ்யூ பண்ண காயின்ஸ்னு போட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு கேள்வி வைக்கிறீங்க. நான் வெளியில் வாங்குகிறேன் சார், ஜிஆர்டிலே வாங்குகிறேன், காயினை கொண்டு வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறேன், வேறு ஏதாவது ஜுவல்லரியில் வாங்குகிறேன். அந்த மாதிரி காயின் வாங்கும்போது சிலர் என்ன பண்ணுவாங்க, காது வச்சு அந்த காயின் வாங்கி அதை வந்து மாலையாக தொடுத்து போட்டு அது வந்து காசு மாலைன்றுவாங்க. ரவிசங்கர் சார், நீங்கள் சொல்லுங்க. நானா போய் கடையில் வாங்குறேன், ஏன் வசதி? நான் இன்னும் முடிக்கவில்லை. உங்கள் கேள்வியை புரிந்து கொண்டு அந்த மாதிரி வரைச்ச அது ஜுவல்லரின்னு ஆகிடுறது. பட் இந்த மாதிரி காயின் கொடுக்குறச்ச பேங்க் இஷ்யூ பண்ண காயின் மட்டும்தான், அதுவும் 50 கிராம் தான் அலௌடு. 50 கிராம்னா என்ன எடுத்து 6 8 48 6 சவரன் 2 கிராம் அவ்வளோதான். அதுக்கு தான் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இல்லையே சார் இப்போ இது சொல்கிறீங்க, இது ப்ராக்டிக்கல் பாயிண்ட். நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக யதார்த்தம், கிரவுண்டு ரியாலிட்டிங்கிறது. அப்போ என்ன பண்ணணும், முன்னாடி சொன்ன மாதிரி லோனு புதுப்பிக்கிறதுக்கு நம்ம சொன்ன மாதிரி இதையும் ரெப்ரசன்ட் பண்ணணும். ரெப்ரசன்ட் பண்ணால் அகெயின் ஐ எம் டெல்லிங், இந்த ஆல் தி 9 ரூல்ஸுமே டிராஃப்ட் ப்ரப்போசல் அவ்வளோதான். இதை நீ இம்ப்ளிமெண்ட்டு பண்ணவில்லை. அப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்து வரும்பொழுது அதையும் கேட்டு வைத்துக்கொண்டு மாற்றுவாங்க ஆர்பிஐ. இதை வந்து அரசாங்கம் எல்லாம் வந்து எடுத்து சொல்லணும். இல்லை, இன்னொரு கடைசி கேள்வி, என்னோட நிறைவு கேள்வியாக வைக்க விரும்புகிறேன். இந்த நகைக்கடன்கள் வாங்கும்போது அதற்கான காரணங்கள் முழுவதுமாக கொடுக்கப்பட வேண்டும். செலவுக்காக வாங்கப்படுகிறதா அல்லது முதலீடுக்காக வாங்கப்படுகிறதா, என்ன காரணங்கள் என்பது முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாதாரண விவசாயிக்கு, சாதாரண மக்களுக்கு, எளிய மக்களுக்கு சாத்தியமானதா? ஏன் இத்தனை காம்ப்ளிகேஷனாக இதை மாற்றுறாங்க சார்? விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் விவசாயத்துக்காக வாங்குகிறேன் சார். விவசாயம் வாங்கும்பொழுது என்ன பண்ணுவேன், பயிர் நட போகிறேன், பூச்சிக்கொல்லி மருந்து, ஃபர்டிலைசர், அதுக்கு எல்லாமே விவசாயத்துக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, இவ்வளோ இதுவும் கொடுக்குறேன். அப்போ விவசாயம் ஒன்று நாங்கள் என்ன கேட்போம், லோனு கொடுக்குறச்ச சிட்டா நடங்கள், என்ன சர்வே நம்பர், எவ்வளோ ஏக்கர் இருக்குது, என்ன பயிரிட போகிறீங்க, எப்போ பயிரிட போகிறீங்க, அதுக்கு என்ன லோன் வேணும், அவ்வளோதாங்க. இது வந்து அந்த ஃபார்ம்லேயே உண்டுங்க. விவசாய கூலிகளுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. வேறு எனக்கு அத்தியாயத்துக்கு கன்சம்ஷன் லோன், நான் கன்சம்ஷன் இருக்குது, அதுவும் அலௌடு இல்லை. அதற்கான முழு விவரங்கள் தேவையில்லை சார். விவரங்கள் என்னுடைய சொந்த இது ஆறு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர், மெடிக்கலா உடனே பில்லு கொடுக்கணும், கிடையாது சார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த பர்பஸ்க்கு வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லாத்துக்குமே 75% தான். மேபி விவசாயம்னு வரும்பொழுது விவசாயத்தை சார்ந்த மனிதர்கள், விவசாயத்தில் அவங்க வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி வரும்பொழுது பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க சொல்லலாம், மேபி இதுக்கெல்லாம் வந்து ப்ரியாரிட்டி செக்டர் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வைக்கலாம். மற்றபடி விவசாயிகள் இல்லாமல் என்னுடைய சொந்த இது அந்த மாதிரிலாம் வாங்குகிறேன், எஜுகேஷன் கூட இருக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு பர்பஸ்க்கு இந்த மாதிரி இருக்கிறச்ச கோல்டு லோனுக்கும் இதெல்லாமே பேஸ்ட் ஆன் ரெப்ரசன்டேஷன் தட் ஆல் தி பீப்புள் ஆர் கோயிங் டு கிவ். ஸோ என்ன பர்பஸ் வாங்குறீங்க செக்டர், நான் கல்விக்காக வாங்குறேன்னா அப்போ அந்த இதுக்கு கல்விக்கு ப்ரியாரிட்டி, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு வந்தோன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன கேட்பாங்க, டாக்குமெண்ட் கொடுங்க.
அதில் தப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சி இல்ல, அது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்க எந்த மாற்றங்களும் வட்டியிலயோ இல்ல அந்த percentageலயோ மாற்றங்கள் எதுவுமே இல்லைங்கிறப்ப ஆமாம், ஏன் அது கட்டாயமாக்கப்படுகிறதுங்கிறது தான் கேள்வி. எது கட்டாயமாக்கப்படுகிறது? இந்த என்ன காரணங்கள்ங்கிறது முழுமையாக சார் தரணும் காரணம் அப்படிங்கிற- இப்போ சொல்லிட்டேன். நீங்கள் காரணம் வந்து எக்ஸாக்டாக இந்த பர்பஸ் அப்படின்னால் கண்டிப்பாக ஆர்பிஐ என்ன சொல்லுவோம், கோல்டு லோனாக இருந்தாலும் என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்க, பேஸ்ட் ஆன் தட் வெதர் இட் இஸ் ப்ரியாரிட்டி செக்டர் ஆர் நான் ப்ரியாரிட்டி செக்டர், அதை பேஸ் பண்ணி என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் கொண்டு வருவாங்க. அது ஃபர்தராக வரும். இந்த இது 9 ரூல்ஸில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லலை, அது பின்னாடி வரும். கண்டிப்பா சார். யா சார் ராஜமாணிக்கம் சார், இந்த 9 விதிகள், வரைவு விதிகள், இந்த 9 வரைவு விதிகள் வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? இதில் எது மாற்றங்கள், என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க இறுதியான கருத்து சார். சார் அதுல வந்து 5 விதிகள் மட்டும் நம்ம மக்களை பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா 4 விதிகள்ல புதிய விதிகள் இருக்கு. ஏன்னா வெள்ளி இது வரைக்கும் அடை வாங்க மாட்டாங்க. வெள்ளி வந்து அடை வைக்கிற மாதிரி அங்க பேங்க்ல வந்து ஒரு ரூல்ஸ் இல்லாம இருந்தது. ஆனால் இவர்கள் இப்ப வந்து புதுசா அதுவும் 92.5 999, அதாவது 3 999 வெள்ளிகளை மட்டும் வாங்கலாம்னு சொல்லி ஒரு புதிய விதி சேர்த்திருக்காங்க. இல்லை, நான் ஒரே ஒரு குறுக்கிடல், இல்லை ஒரே ஒரு குறுக்கிடல். 18 கேரட் 22 கேரட், 18 கேரட்டும் வாங்குவோம். ஆனால் 18 கேரட்டை 22 கேரட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோன்னு சொன்னேன். அந்த மாதிரி 999 பியூரிட்டி அதுதான் சில்வர். ஆனால் 925 வரைக்கும் பியூரிட்டி இருந்தாலும் அந்த வெள்ளி காயினை வாங்கிப்போம். வாங்கும்பொழுது அந்த 925 இதை 999 பியூரிட்டிக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதையும் 18 கேரட் எப்படி இதில் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இதனுடைய வெயிட் வந்து குறைச்சி எடுத்து. புரிஞ்சுது சார். சார் நீங்க தொடர்ந்து, ராஜமாணிக்கம் சார் நீங்க தொடர்ந்து பேசுங்க. இப்ப ஏற்கனவே சார் வந்து இந்த 1000 ரூபாய்க்கு நாங்க 750 ரூபா தான், இப்ப 1000 ரூபாய் மதிப்பீடு பண்ணி 750 ரூபா தான் கொடுப்போம்னு இருக்காங்க. இதுக்கு முன்னால 80% இருந்த இதை 75% குறைச்சிருக்காங்க. இப்ப தங்கம் வந்து இப்போ நாளுக்கு நாள் விலை உயர்வு ஏற்பட்டதுனால அதோடைய மதிப்பீடை இன்னும் கூட்டலாம், ஒன்னும் பாதிக்காது. ஏன்னா உலக சந்தையில நீ தங்கம் தான் நிலையா நிற்கிறது. அதனால நம்ம இந்திய நம்ம ரிசர்வ் வங்கி அதுக்கோட மதிப்பீடை இன்னும் கூட்டலாம். ஏன்னா கூட்டினா தான் பொருளாதாரம் கூட கொஞ்சம் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு ஆதரவு செலவு கேட்கவங்களுக்கு இவங்க ரொம்ப குறைச்சிக்கிட்டே வராங்க. வட்டி கம்மியா இருந்தாலும் அந்த முதலீடுடைய மதிப்பு கூடணும்ல, கூடனாதான் நமக்கு செலவுகளுக்கு பொருத்தமா இருக்கணும். அப்படி அதை கூட்டணும். அதே போல இந்த விதிகளை வந்து ரொம்ப இறுக்கமா பண்ணிக்கிட்டே இருந்தா மக்கள் வந்து சோர்ந்து போவாங்க. அவங்களுக்கு விவசாய காலத்துல இவங்க இத்தனை கெடுபிடிகளை வச்சிருந்தாங்கன்னா அவங்களால எப்படி அந்த நகையை அடை வச்சு அடுத்த கட்ட செலவுகளுக்கு போவாங்க. அந்த விதிகளை தளர்த்தணும். அந்த தளர்த்தினாதான் மக்கள் வந்து வங்கிகளுக்கு தங்கள் நகையை கொண்டு போய் வைக்க முடியும். இல்ல தனியார் அடகு கடைகளை நாடி தங்களுடைய பொருளாதாரத்தை இழக்க வேண்டிய சூழல் வந்து, ஏன்னா இவங்களுடைய விதிமுறைகள் வந்து ரொம்ப கடுமையாக்கப்படும் பொழுது தனியார் வங்கிகள் மேலோங்கிடும். அப்ப ரிசர்வ் பேங்குக்கு தான் இழப்பு இதால. நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.